அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2022ஆம் ஆண்டின் நிலவரப்படி இந்தியாவின் சிறுத்தைகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13,874. ஸோ தற்போது சிறுத்தைகளின் எண்ணிக்கை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டிற்கான நிலவரப்படி 13,874 சிறுத்தைகளின் எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவிச்சிருக்காங்க. இதே 2018 சிறுத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்திருக்குன்னா 12,852 இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதோட தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இந்திய வனவிலங்கு நிர்வாகம் இணைந்து தான் இந்த சிறுத்தைகளின் கணக்கெடுப்பை நடத்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா NTCK அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982. இது சிறுத்தைகளுக்கானது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005. ஸோ மாநில அளவில் பார்த்தீங்கன்னா புலிகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், 3,907 இருக்குது. இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 1,985 இருக்குது. மூன்றாம் இடம் கர்நாடகா, 1,875 இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு, 1,070 இருக்குது. நெக்ஸ்ட்டு, டிக்கெட் பயணச்சீட்டை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக ஸோ டிக்கெட் பயணச்சீட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை யார் தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இதோட தமிழக அரசு இத்திட்டத்தை பாரத ஸ்டேட் பேங்க் அந்த பங்குடன் தான் சேர்ந்து தான் இந்த டிக்கெட் செயல்படுத்த இருக்கிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நடப்பு காலாண்டில் பொருளாதார வளர்ச்சியானது டேஸ் உள்ளது என தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 8.40%. தற்போது அதாவது பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நடப்பு காலாண்டில் டிசம்பர் 3ஆவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சியானது 8.40% இருக்குது அப்படி சொல்லிட்டு தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கடந்த காலாண்டை விட பொருளாதார வளர்ச்சியானது தற்போது உயர்ந்திருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த காலாண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.60% தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தெற்காசியாவின் மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் தான் அமைக்கப்பட இருக்குது. இது அதானி குழுமத்தால் உருவாக்கப்பட்ட தெற்காசியாவின் மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தை அந்த மாநிலத்தின் முதல்வர், அதாவது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வச்சுருக்காங்க. இது நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட்டு, வேலை வாய்ப்பை அதிகரிக்க சுயம் ப்ளஸ் கீழ்கண்டவற்றில் எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை IIT. தற்போது சென்னை IIT பார்த்தீங்கன்னா சுயம் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை மூலயமா வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக மெட்ராஸ் IIT இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சிட்டிஸ் திட்டம் இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2023 தான் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளுக்காக கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்குறதுக்காக தான் சிட்டிஸ் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமைகள் திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 23, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இமைகள் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. மெய்ப்புலம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29, 2023 வனவிலங்குகளின் உணவுகளை உணவு தேவைக்கான திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது இந்த மெய்ப்புலம் திட்டம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு,
நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொச்சி. அதாவது கொச்சியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் படகு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகுன்ற சேவையை வந்து எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கொச்சியில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை கட்டமைப்பு மற்றும் குடியரசு என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி PS ஸ்ரீதரன் பிள்ளை. அதாவது ஸ்ரீதரன் பிள்ளை பார்த்தீங்கன்னா கோவாவின் ஆளுநர் இவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்பப்ளிக் என்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ஸ்ரீதரன் பிள்ளை. இவங்க வந்து எந்த மாநிலத்தோட ஆளுநர்னு பார்த்தீங்கன்னா கோவாவின் ஆளுநர். நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளியில் ஆய்வு மையமான பாரதிய அந்தரிக்ஷா நிலையத்தை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2028. தற்போது இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து இந்திய சார்பில் வந்து விண்வெளி ஆய்வு மையமானது பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் வந்து அதோட பேரில் வந்து அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது இஸ்ரோவின் தலைவர் வந்து சோம்நாத் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஸ்ரோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகஸ்ட் 15, 1969 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பீரங்கிகளை தாக்கி அளிக்கும் பயிற்சியான ADGM பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். அதாவது மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா தீஸ்தா சோதனை மையத்தில் வந்து ADGM என்ற பெயரில் வந்து பீரங்கிகளை வந்து தாக்கி அளிக்கும் பயிற்சியானது வந்து நடைபெற்றது. இந்த ADGMக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தொட்டி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்துஸ்தான் உர்வரக் ரசாயன ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட். ஸோ முதல் ஆலை எங்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் ஆலை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து 2021ஆம் ஆண்டுக்கான தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இரண்டாம் ஆலை பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இது வந்து 2022ஆம் ஆண்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து வடக்கு சரண்புரா பகுதியில் தான் வந்து சூப்பர் அனல் மின் நிலையமும் வந்து திறக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜார்க்கண்டில் வந்து 3வது ஆலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1வது இடம். ஸோ அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் வந்து ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடித்திருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் வந்து உற்பத்தியில் வந்து எது முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. நெக்ஸ்ட்டு தாவி பண்டிகை எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர். தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தாவி பண்டிகை வந்து நடைபெறுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 நாட்கள் வந்து நடைபெறும் திருவிழா ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். துலிப் மலர் திருவிழா இது வந்து எங்கே நடைபெற்றதுன்னா இதுவும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடைபெற்றது சமீபத்தில். அரண்பில் திருவிழா இது வந்து எங்கே நடைபெற்றதுன்னா நாகாலாந்து. நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தல்ஜித் சிங் சௌத்ரி. அதாவது தற்போது ஜல்ஜித் சிங் சௌத்ரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தேசிய பாதுகாப்பு படை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒப்பந்தம் வந்து கையொப்பமாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பு திட்டத்தின் மூலமாக வந்து தயாரிக்கப்படும் பாதுகாப்பு தளவாடங்களை வந்து கொள்முதல் செய்கிறதுக்காக வந்து ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா பிரமோஸ் ஏவுகணைகளை வந்து வாங்கிறதுக்காக பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் RT-33 ஏரோ என்ஜின்கள் வந்து இது வந்து MiG-29 அதாவது 29 விமானம் இது வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதோட வந்து அதிக சக்தி கொண்ட ரேடார்களை வாங்குறதுக்காக லார்சன் ரூப்ரோ நிறுவனத்தோட வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி நைரோபி. ஸோ நைரோபியில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் வந்து நடைபெறுகிறது.
ஸோ இது வந்து எத்தனாவது கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பேரவை கூட்டம். இது வந்து கென்யாவில் வந்து நைரோபியில் தான் வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து சுற்றுச்சூழலுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நாடு PARS செயற்கைக்கோளினை ஏவி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரான். அதாவது தற்போது ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா PARS செயற்கைக்கோள் வந்து ஏவி இருக்காங்க விண்ணில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் சோயஸ் லாஞ்சர் மூலமாக வந்து விண்ணில் வந்து ஏவப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த செயற்கைக்கோள் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு. இது வந்து ரஷ்யாவோட உதவி மூலயமா தான் வந்து சோயஸ் லாஞ்சர் மூலயமா வந்து விண்ணில் வந்து ஏவி இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்மொழி இதழின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஸ்வக் கோஷ். அதாவது தற்போது அஸ்வக் கோஷ் அவர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய மற்றொரு பேர் என்னன்னா ராஜேந்திர சோழன். இது என்னன்னா அஸ்வக் கோஷ் என்கிற ராஜேந்திர சோழன் தன்னுடைய 79வது வயதில் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிய சிந்தனைகளும் மண்மொழி இதழின் ஆசிரியரை வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நிறுவனங்களில் வந்து ஒருவரும் இவர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து சமீபத்தில் வந்து காலமாயிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10வது ப்ரோ கபடி லீக்கில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புனேரி பஸ்தான். அதாவது தற்போது புனேரி பஸ்தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடைபெற்ற 10வது ப்ரோ கபடி லீக்கில் வந்து புனேரி பஸ்தான் அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து யார் பிடித்திருக்காங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வந்து 2ஆம் இடத்தை பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சர்வதேச பூனை மீட்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஸோ மார்ச் 2. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2 வந்து சர்வதேச பூனை மீட்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் தி மியூ டிவ் காட் வாய்ஸ் ஆஃப் கோ எக்ஸென்ஸ். நெக்ஸ்ட்டு, பூஜ்ஜிய பாகுபாடு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 1. ஸோ டிசம்பர் 1 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜிய பாகுபாடு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க அனைவரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜிய பாகுபாடு தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. நெக்ஸ்ட்டு, உலக கடற்கரும்புலி தினம் வந்து எந்த நாளில் வந்து கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. உலக சிவில் பாதுகாப்பு தினம் இது வந்து எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மார்ச் 1. நெக்ஸ்ட்டு, சுயகாய விழிப்புணர்வு தினம் இது வந்து எந்த நாளில் கடைபிடிக்கப்படுதுன்னா மார்ச் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2022ஆம் ஆண்டிற்கான நிலவரப்படி இந்தியாவின் சிறுத்தைகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13,874. இ டிக்கெட் பயணச்சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. நடப்பு காலாண்டில் பொருளாதார வளர்ச்சியானது டேஸ் உள்ளது என தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 8.40%. தெற்காசியாவின் மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். வேலைவாய்ப்பை அதிகரிக்க சுயம் பிளஸ் கீழ்கண்டவற்றில் எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை IIT. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொச்சி. அடிப்படை கட்டமைப்பு மற்றும் குடியரசு என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, PS ஸ்ரீதரன் பிள்ளை. எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளியில் ஆய்வு மையமான பாரதிய அந்தரிக்ஷா நிலையத்தை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2028. பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் பயிற்சியான ADGM பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கு வங்காளம். இந்துஸ்தான் உர்வரக் ரசாய ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜார்க்கண்ட் மாநிலம்.
இந்தியாவில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாவது இடம். தாவி பண்டிகை எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜல்ஜித் சிங் சௌத்ரி. எவ்விரு நாடுகளுக்கிடையே சமுத்ரா லக்ஷ்மணா என்னும் கூட்டு கடற்பயிற்சியானது நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் மலேசியா. 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நைரோபி. பின்வரும் எந்த நாடு PRS செயற்கைக்கோளினை ஏவி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரான். மண்மொழி இதழின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஸ்வகோஸ். 10வது ப்ரோ கபடி லீக்கில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புனேரி பஸ்தான். சர்வதேச பூனை மீட்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது மார்ச் 2. பூஜ்ஜிய பாகுபாடு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 1. நெக்ஸ்ட்டு, உலக கடற்கரும்புலி தினம் மார்ச் 1. உலக சிவில் பாதுகாப்பு தினம் மார்ச் 1. சுயகாய விழிப்புணர்வு தினம் மார்ச் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.